ஆமென். நான் சொல்றேன், ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆமென். அந்த ஒரு சின்ன விஷயம் தான் நம்மளுக்கு ஒழுங்கா நட, நானும் நட அப்படின்னு அந்த வார்டுக்கு உரிய ஒரு சொந்தக்காரர் இருக்காருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஞானமானவர் என்று வேதம் சொல்லுகிறார். அவரே ஞானம், அவரே தேவனால் ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமுமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க நல்ல பிள்ளைங்கன்னு பேர் வாங்குறீங்களா? உங்க பேர் இல்லையா? இல்லங்க, தேவன் ஞானமானவராக உங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் அந்த ஞானத்தை கர்த்தர் அந்த குவாலிட்டி நம்மளுக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சில ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கடற்கரை கொடுத்துறேன். டக்குனு ஒரு விஷயத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆமென். இந்த பாட்டு தெரியுமா? நான் ஏற்கனவே டைம் இந்த சபையில் நான் பாட பாடியிருக்கேன். பழைய பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு. பெரியவர் 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 இயேசு பெரியவர் பெரியவர் பெரியவர். சொல்லுங்க, பெரியவர் 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 இயேசு பெரியவர் பெரியவர் பெரியவர். அவர் யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். தேவ ஆலயத்தில் பெரியவர், நம்மில் இருப்பவர் பெரியவர். தேவ ஆலயத்தில் பெரியவர், நம்மில் இருப்பவர் பெரியவர் 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 பெரியவர். இயேசு பெரியவர் பெரியவர் பெரியவர். அல்லேலூயா. இப்ப நீங்க என் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? உங்க சவுண்ட மட்டும் உயர்த்தி சொல்லுவீங்களா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பெரியவர் சூப்பரா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம். பெரியவர் இயேசு. ஐயோ, இந்த பாஸ்டர் என்னை போட்டு கடுத்தா வச்சு. சோ என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர் கிரியை செய்ய இடம் கொடுத்தாதான் அந்த பெரிய கிஃப்ட் உங்களால தூக்கிட்டு போக முடியும். அந்த அக்காக்கு மட்டும் தான் புரிஞ்சிருக்கு. தேங்க்யூ அக்கா, காட் பிளஸ் யூ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றது வேர்ட் இல்ல. சரி, கிறிஸ்துமஸ்னா என்னன்னு பாஸ்டர் சொன்ன ஞாபகம் இருக்கா? குமாரனாகிய கிறிஸ்து மாம்சத்தில், வார்த்தையானவர் மாம்சத்தில் வெளிப்பட்டதே கிறிஸ்துமஸ். ஆமென். தேவன் மனித ரூபம் எடுத்த கொண்டாடுற அந்த ஒரு சீசன், அந்த ஒரு விஷயம் தான் என்னது? ஏன்னா அதுல என்னங்க ஸ்பெஷல் இருக்குன்னா, மனுஷன் தான் என்னதான் பண்ணாலும் பண்டி. நீங்க யாரும் உங்கள் பார்த்தது இல்லை போல இருக்கிறது. தேங்க்யூ சோ மச். பண்டி என்னதான் குளிப்பாட்டி வச்சாலும் பண்டி. சிலர் என்னதான் சொல்லி கைத்தட்ட வச்சாலும் நாங்கள் சிலரே என்னதான் பேசினாலும் என்னதான் நல்லதா சொல்லி கொடுத்தாலும் நாங்க நம்ம முகர்கிட்ட கண்ணாடியை பார்த்தா சொல்லுவோம். நமக்கு விட்டுருங்க. அப்ப அதனால சொல்றேன், வேதம் சொல்றது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா பெரியவர். ஆண்டவர் எப்படி பெரியவர் அப்படின்னா, ஆண்டவருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது 3 பேரை கம்பேர் பண்ணி சொல்றாரு, இவங்களை காட்டிலும் பெரியவர். ஏன்னா அவங்க 3 பேருக்கும் கொடுக்கப்பட்ட சிறப்பான காரியம் தான் அது. ஆமென். இப்ப என்ன சொல்றது? இப்ப அங்கிள் உங்க பேரை சொல்லுங்க. பெஞ்சபோ கரெக்டா சொல்றேனா? ஓகே. பெஞ்சபோ அப்படின்னா அவர் லைஃபுக்கு ஒரு கிருபை, அவருக்குன்னு ஒரு குவாலிட்டி ஒண்ணு இருக்கு. ஒண்ணு, அவர் இரக்கம் ஒரு நிறைந்தவரா இருப்பாரு. எல்லாரையும் சிரிச்சு பேசுறதுல ஒரு ஆளா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தை, குணாதிசயத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருப்பாரு. அதுதான் அவர் வாழ்க்கையோட பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஆனா மனுஷனுக்கெல்லாம் ஒண்ணுதான், கர்த்தர்கிட்ட தான் எல்லாம் நிறைஞ்சு கிடக்கும். அந்த நிறைஞ்சு கிடக்கிறவர் நமக்குள்ள வரும்போது தான் சகல ஆசீர்வாதமும் நிறைவுள்ளதா நமக்கு கிடைக்குது. குறைவானது போகும்போது தான் நிறைவானது நம்மளை வந்து சந்திக்கும். நீங்க நிறைவானவர் எப்பெல்லாம் வந்து சந்திக்கிறீங்களோ நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போறீங்க. ஆமென். ஆமென். சிலருடைய மைனஸ் எங்க மிஸ் பண்ணாங்கன்றத சொல்றேன். எங்க பிளஸ் இருக்குன்னு நீங்களே பாயிண்ட பிடிச்சி ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆன, இல்ல எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஒரு மகிமையான காரியங்களை உங்க குணாதிசயங்கள்ல உங்க வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் செய்வாருன்றதுல சந்தேகமே இல்லை. நல்லா சத்தமா வராங்க, நல்லா சத்தமா வராங்க. நான் சொல்றேன், கர்த்தர் வார்த்தையா உருவெடுத்தது போல அவர்
வார்த்தையா உருவெடுக்க பரத்தை விட்டு மனுஷன் இங்க பூமிக்கு வந்தார். இப்ப எதற்கு இந்த பூமிக்கு வந்தார்னா, இந்த பூமியை விட்டு உங்களையும் என்னையும் பரத்துல சேர்க்குங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் பரத்துல அவரோட நிச்சயமாய் வாழ ஆசைப்படுறீங்க? இந்த மனுஷனை படைச்சதே பரத்துல சேர்க்கும்படிக்கே தவிர இந்த பூமியில வாழ வைக்க இல்ல. பூமியில உள்ளவைகள் அழிந்து போகும், பூமியும் பூமியில் உள்ளவைகளும் அழிந்து போகும். ஆனா வசனம் பூமிக்குள்ள ஒன்னே ஒன்று கொடுத்திருக்கிறாரு, அழியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அது அவருடைய மகத்துவமான வார்த்தை. இந்த மகத்துவமான வார்த்தை உங்களை மறுரூபமாக்கும், உங்களை மாற்றி அமைக்கும், உங்க வாழ்க்கைக்கு சிறப்பானதை கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தை வார்த்தைதான். அந்த வார்த்தையை பிடிச்சுட்டு சொல்லுங்க, நான் மறுரூபமாக்கும்படிக்கு கர்த்தர் என்னை இந்த நாள்ல என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா உங்களை பரத்துல சேர்க்கும் வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பரத்துக்கு நேரா உங்களுடைய பார்வை இன்னைக்கு திரும்ப போறீங்க. எல்லாரும் பூமியை நோக்கி வாழ்றாங்க, பூமியில என்ன நடக்க போகுதுன்னு பாக்குறாங்க. உங்களுடைய நோக்கம், உங்களுடைய பார்வை ஆண்டவர் பார்த்திருக்கோம். அவரை பார்த்தவங்க பிள்ளைத்தாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அநேக வியாதி இருக்கிறவங்களை பார்த்துட்டு வந்து சொன்னாரு, நீ பிள்ளைச்சிரு, நீ பிள்ளைச்சிரு, நீ பிள்ளைச்சிரு, நீ பிள்ளைச்சிரு, நீ பிள்ளைச்சிரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர்களையும் பார்த்து சொல்றாரு, நீ பிள்ளைச்சிருப்பா. ஆமென். சொல்ல மாட்டீங்க? பூமியில அழிவு வரட்டும், பூமியில சோதனை வரட்டும், பூமியில என்ன நேரட்டும், கர்த்தர் சொல்றாரு, நீ பிள்ளைச்சிருப்பா. பரத்துல அவரோட சேர்ந்து நித்தியமா வாழும் வரையும் பிழைத்திருப்போம், பிழைத்திருப்போம். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, என்னை பிழைத்திருக்க பண்ணுகிற ஒரு வார்த்தையானவர் எனக்கு கிடைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். அனைவருடைய வார்த்தையை பிடிச்சிருந்தா அந்த வார்த்தை நம்மளை சாகடிச்சிருக்கும். மனுஷ வார்த்தையெல்லாம் நம்மள இனிப்பா பெஸ்ட் பேசும்போது இனிப்பா பேசுவாங்க, போக போக தங்கமும் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இவரான உங்களுக்கு தெரியும், நல்ல தங்கமா பேசுவாங்க. 2 நாள் போனா போதும், 3 நாள் போனோம், 2 வருஷம் குவாலிட்டி குறைஞ்சுமா இல்லையா? நம்ம குவாலிட்டி தெரிஞ்சா போதும். அவரா அவனை பத்தி எனக்கு தெரியும். ஆமென். பட் கர்த்தருடைய வார்த்தையில ஒரு நாளும் குவாலிட்டி குறையாது. அதனாலதான் அது ஜீவன் உள்ள வார்த்தைன்னு அதுக்கு பேரு. அந்த ஜீவன் உள்ள வார்த்தை வர்றதுனாலதான் இன்னைக்கு நம்ம குவாலிட்டியா ஆசீர்வதிக்க மேல 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 கர்த்தர் நம்மளை கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். நான் சொல்றேன், வார்த்தை மட்டும் இல்லை. பைபிள் உலகத்துல நிறைய புக்ஸ் இருக்கு, நிறைய வார்த்தைகள் உண்டு. ஆனா எல்லா வார்த்தையும் ஜீவன் உள்ள வார்த்தை இல்லை. ஜீவன்ல ஒரே ஒரு வார்த்தை, வேத வார்த்தை. அது பரத்துல இருந்து வந்த வார்த்தை. அந்த பரத்துல இருந்து வந்த வார்த்தை பரத்துல மட்டும் இருந்து வந்ததா இருக்காது, இந்த பூமியில நம்மளை சுத்தப்படுத்தி பரத்துக்கு கொண்டு போகிறதா இருக்கு. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நிறைய பேருக்கு இது புரியலன்னு நினைக்கிறேன். பரத்திலிருந்து வருகிற வார்த்தை பிரயோஜனமற்றதா இருக்காது, பூமியில நம்மளை பரத்துக்கு தகுதிப்படுத்தி கொண்டு போகிறதா இருக்கு. ஆமென். சரி, என் கூட வாசிக்க லூக்கா 1ஆம் அதிகாரம் 32 33. லூக்கா 1ஆம் அதிகாரம் 32 33 வாசிங்க. டக்குனு வேகமா ஒரு வாசிங்கன்னா கடகடன்னு அடிச்சு. பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். ஆமென். அவர் பெரியவராய் இருப்பார்கள் தீர்க்கதரிசனம். எப்படிப்பட்ட பெரியவராய் இருப்பாருன்னா, உன்னதமான தேவனுடைய ராஜ்யத்துல ஆளுகை செய்கிறவரான பெரியவரா. ஆமென். இப்ப நம்ம பார்க்கிற அரசாங்கம் இந்த காலகட்டத்துக்கு, இந்த குறுகிய நாட்களுக்கு உட்பட்டது, தற்காலிகமான அரசாட்சியில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு அரசாட்சி உண்டு, நித்திய அரசாட்சி. அந்த அரசாட்சியோட ராஜா உங்களுக்கு புரியும். அவர் உங்களையும் ராஜாக்களை வச்சிருக்கிறார். சில ராஜாக்களா இருந்தா நம்மள ராஜாக்களை ஆக்குவேன்னு சொல்லுவாங்க, ராஜாக்களை ஆக்குறதுக்கு அவங்களுக்கு குவாலிட்டி கூட. ஆனா அந்த நித்திய ராஜா சொல்றாரு, நம்மளை ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் மாற்றி வச்சிருக்கிறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லி நன்றி சொல்லி சொல்லுங்க. ஆமா ஆண்டவரே, எனக்கு கொடுத்த தகுதி என்னால் வந்ததல்ல, அது உம்மாலே எனக்கு கிடைத்தது. ஆமென். நம்ம குவாலிட்டி படி பார்த்தா நம்ம பேருக்கு நம்ம ஒர்த் இல்லாதவங்க. ஆமென். நம்ம நல்லவங்கன்னு சொல்ல நம்மகிட்ட ஒண்ணுமே தேடி பார்த்தாலும் நம்மகிட்ட குறை கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நல்லதுன்னு சொல்லி சொல்ல அந்த நல்லது அப்படி நீடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, என்ன முறைக்கிறீங்க? உங்களுக்கு நான் ஒண்ணும் சொல்லலை, உங்களுக்கு விட்டலையே, கெட்ட வார்த்தை பேசுற மாதிரியே பார்ப்பீங்க. அப்படி ஒன்றும் உங்களை சொல்லலை, நான் அன்பா சொல்றேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம விலையேற பெற்றவர்கள், விலையேற பெற்ற தேவன் நம்மளோட இருக்கிறார். எப்படி இருக்கிறார்னா, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனம்.
தேவனால் அவரே நமக்கு அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆமென். ஹalleluya. கிறிஸ்மஸ்னா ஃபர்ஸ்ட் பாஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, கிறிஸ்மஸ்னா என்னன்னு சொன்னாங்க? அவர் மாம்ச உருவை எடுத்தது கிறிஸ்மஸ். இப்போ இதுல வசனம் சொல்லுது அவர் நம்மளுடைய மீட்பு, நம்மளுடைய ரட்சிப்பு. பாஸ்டர் இதையும் மென்ஷன் பண்ணி சொன்னாங்க, ஆண்டவர் நம்மளுடைய மீட்பாய் எதுல இருந்து மீட்கிறார்னா உலகம் அழியும், இந்த உலகத்துல இருந்து அழியிற உலகத்துல இருந்து நம்மளை பரலோகத்துக்கு மீட்கிறாரே. இந்த பாவ உணர்வுகள், பாவ காரியங்கள், பாவமான இந்த இடத்துக்குள்ள இருந்து நம்மளை பரிசுத்த தேவன் பரலோகத்துக்கு உண்டான காரியங்களுக்கு தகுதிப்படுத்தி எடுக்கிறாரே. இதுதாங்க அந்த மீட்பு, இதுதாங்க நம்மளுக்கு கொடுக்கப்படுகிற இந்த ரட்சிப்பு. இந்த இருதயம், இந்த ஆத்மா பரத்துல இருந்து வந்தது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹலோ, இந்த சரீரம் பூமியில இருந்து வந்தது. சொல்லுங்க எல்லாரும் என்ன பாருங்க, எல்லாரும் ஓகே, எல்லாரும் என்ன பாருங்க, தம்பிகள் என்ன பாருங்க, ஓகே எல்லாம் பாக்குறீங்களா? எல்லாம் சொல்லுங்க, இந்த அழகு சொல்லுங்க, இந்த அழகு நல்லா சத்தமா சொல்லுங்க, இந்த அழகு மண்ணுல இருந்து எடுத்தது. மண்ணுல நாசமா போயிடும். கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்துன்னு பார்த்தா நாசமா போக சொல்றேன்னு பாக்காதீங்க, அப்படி மாதிரி சொல்லல. நல்லா கவனி, இது இந்த அழகு சொல்லுங்க, இந்த அழகு மண்ணுல எடுத்தது மண்ணுக்கு போயிடும். சொல்லுங்க, இருதயத்துல சொல்லுங்க, இந்த ஆத்மா பரலோகத்துல இருந்து வந்தது, பரலோகத்துக்கு தான் போகும், பூமியில எங்கேயும் ஸ்டாப் ஆகாது. எத்தனை பேர் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஆமென். நீங்க பூமியில வந்துட்டு வாழ்ந்துட்டு நினைக்கிறீங்க நான் பூமிக்குரியவன். இல்ல இல்ல, நீங்க பரலோகத்துக்குரியவர்கள். பரலோக ஆத்மாவை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். பரலோகத்துல இருந்து பரலோகத்தை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட போகக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். ஆமென், ஆமென். இந்த இருதயத்துக்குள்ள எப்ப ஏசப்பா வந்து வாழ ஆரம்பிக்கிறாரோ அப்பதான் அவர் பெரியவராய் பெரிய ஞானத்தை உங்களுக்கு தருகிறார், பெரிய பலத்தை உங்களுக்கு